சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தையை நான் கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். மானிட்டர் கொஞ்சம் சத்தம் வைப்பா. ஆதியாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எபிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அவங்க மரித்த போது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஒரு நிலத்தை வாங்குறார், ஒரு இடத்தை வாங்குறார். 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பெலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். அதாவது ஆபிரகாம் தன் மனைவிக்காக வாங்கின இடம், ஒரு பெரிய இடத்தை வாங்குறாரு. அது பெரிய இடத்துல மரங்கள், நல்ல விளைச்ச செழிப்பான இடம். அந்த செழிப்பான இடத்துல ஒரு குகை. இந்த குகையில அடக்கம் பண்ணணும்னு ஆபிரகாம் மக்பெலா என்கிற குகையை வாங்கினார். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. தன் மனைவியாகிய சாராளுக்கு மக்பெலா என்கிற குகையை அதிக விலைக்கு கொடுத்து, அதாவது ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் பணம் கொடுக்கணும்? நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை, இந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த குகையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, நான் இதை சும்மா வாங்கக்கூடாது, என் மனைவிக்காக வாங்குறேன், இதை விலைக்கிறையும் கொடுத்து வாங்குவேன்னு சொல்லி தன் மனைவிக்காக மக்பெலா என்னும் குகையை ஆபிரகாம் வாங்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மக்பெலா, அதான் இன்னைக்கு செய்தி. கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, கடைசியா உங்க மனைவிக்காக என்ன வாங்குனீங்க? கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்க மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, கடைசியா அதாவது லாஸ்டா உங்க மனைவிக்காக என்ன வாங்குனீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இஸ்ரேலுக்கு டூர் போனாங்களாம். போயிட்டு நல்லா எல்லாம் இஸ்ரேல்லாம் சுற்றி பார்த்து, ஆண்டவர் பிறந்த இடம், அது இது, மோசேன் மலை, சீனாய் மலை, அது இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் அங்கே அவங்க மனைவி சிக்காய் செத்து போயிட்டாங்களாம். அல்லேலூயா. செத்து போன உடனே அவங்க சொல்கிறாங்களாம், இப்போ எடுத்துன்னு போகிற சூழ்நிலை கிடையாது, நீங்கள் இந்தியாவுக்கு எங்கேயே புதைச்சிடுங்க, எங்கே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணாங்களாம். எத்தனை பேர் இந்த கதை கேட்டிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி? யாரும் கேட்கலன்னா அப்போ இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், கேளுங்க. எருசலேம்லேயே அடக்கம் பண்ணிடுங்க, இங்கே இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபை இங்கே பண்ணிடுங்கன்னா அவர் கேட்கலையா? இல்லை, எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் மனைவி நான் எங்கள் ஊருக்கு, எங்கள் நாட்டுக்கு நான் எடுத்துன்னு போனேன், என் மனைவியுடைய சடலத்தை எங்கள் ஊருக்கு நான் எடுத்துன்னு போனோம். அங்கே எவ்வளோ ரூல்ஸு, எத்தனையோ காரியங்கள், அவர் எவ்வளோ சொல்கிறாங்களாம், இவர் கேட்கல. நாளாகுது, இங்கே அடக்கம் பண்ணிடலாம். இல்லை, எவ்வளோ லட்சம்னா செலவாகட்டும். அப்போ லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து அவர் தன் மனைவியுடைய சடலத்தை தன் தேசத்துக்கு, தன் ஊருக்கு, தன் வீட்டுக்கு கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. எல்லாம் கேட்டாங்களா, உன் மனைவி மேலே இவ்வளோ பாசமா? அல்லேலூயா. இவ்வளோ பாசமா? ஏன் நீங்கள் அங்கே புதைச்சிட்டு வந்துட்டுக்கலாமே, இதுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி அவங்கள கொண்டு வந்து இங்கே புதைச்சிருக்கிறீங்களே. அதுக்கு அவர் சொன்னாரா, இயேசு கிறிஸ்துவ கூட அங்கே தான் புதைச்சாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ கூட எங்கே தான் வச்சாங்க? எருசலேமில் தான் வச்சாங்க. அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. என் பொண்டாட்டி அங்கே போச்சு, திருப்பி உயிரோடு எழுந்துட்டா என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அதனால் இந்தியாவுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். அவ்வளோ பொண்டாட்டி நேசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா.
உன் ஒய்ஃபுக்கு கடைசியாக வாங்கி கொடுத்தது என்ன? இன்னொரு கதை சொல்லிட்டா? அல்லேலூயா. இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்களாம். செத்து போயிட்ட உடனே அவங்கள ஆம்புலன்ஸில் அடக்கம் பண்ணபடி கொண்டு போனாங்களாம். கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். இது நியூஸ், உண்மையாலுமே வந்த நியூஸு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்க இந்த நியூஸை படிச்சுட்டு. குஜராத்தில் இந்த மூலை செத்த உடனே ஒரு கல்லறைக்கு கூட்டின்னு போகும்போது கரெக்டாக வேகமாக அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறங்கின உடனே பார்த்தா உயிர் வந்துடுச்சான் செத்து போன சரீரத்துக்கு. அல்லேலூயா, சோத்திரம். அதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாராம், நீ செத்தா ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத வழியாக பார்த்து கூட்டின்னு போவேன்னு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றினோடனே என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சு. இவர் சொல்கிறாரு, ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத ரோடாக பார்த்து உன்னை கூட்டின்னு போய் அடக்கம் பண்ணிட, கவலைப்படாத. அல்லேலூயா. அப்போனா எவ்வளோ, எந்த அளவுக்கு அது ஒரு ஃபன்னு தான். நீங்கள் ஒன்றும் தப்பாக ஒன்றும் நினைக்க வேணாம். அப்போ அந்த அளவுக்கு மனைவியை நேசிக்கிறவர்கள் உண்டு. சரி, செய்தி ஆக்சுவலாக குடும்ப செய்திலாம் இல்லை, அதுக்கு தான் 26ஆம் தேதி 23ஆம் தேதி இருக்குது செய்தி. மக்பேலாவை ஆபிரகாம் சாராளுக்காக கர்த்தர் அங்கே வாங்கினார். ஆபிரகாம் அல்லேலூயா தன் மனைவியை நேசித்து தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்காக மக்பேலா என்னும் குகையை வாங்கினார். இந்த மக்பேலா என்னும் குகைக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் அப்படின்னு சொல்லி அங்க வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு குகையில் 2 டெட் பாடியை வைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய இடமா இருந்ததா. ஸோ இரட்டிப்பான ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, மக்பேலா என்பதற்கு பரலோகம் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மக்பேலால சாராளை மட்டுமல்ல, சாராளுக்கு அடுத்தது ஆபிரகாமையும் இந்த மக்பேலால தான் அடக்கம் பண்ணினார்கள். 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 25:9. ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே மக்பேலா என்னும் இடத்தில் அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் மட்டுமல்ல, ஈசாக்கு 35ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும் வாசித்தா ஈசாக்கையும் அங்கதான் அடக்கம் பண்ணினார்கள். அது மாத்திரம் இல்லை, யாக்கோபையும் அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யாக்கோபையும் இந்த மக்பேலாவில் தான் அடக்கம் பண்ணினார்கள். அப்போ பரிசுத்தவான்களை அடக்கம் பண்ணுகிற இடம்தான் மக்பேலா. இது பரலோகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கனத்துக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனோடு உறவாடினவர்கள், தேவனோடு அன்பு வைத்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை இந்த மக்பேலாவில தொடர்ச்சியாக அடக்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதுல அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கு பிறகு அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா இஸ்மவேல் அடக்கம் பண்ணப்படவில்லை. அல்லேலூயா. ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டார் அதே மக்பேலால. ஆனால் ஏசா அந்த மக்பேலாவில் அடக்கம் பண்ணப்படவில்லை. அப்ப கவனிச்சு பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே இந்த மக்பேலா திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப இது சாதாரண குகை அல்ல, கல்லறை அல்ல. இது கர்த்தரால் திறக்கப்பட்ட பரலோக வாசல். இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நுழைய முடியும். ஆபிரகாமை போன்றவர்கள் நுழைய முடியும், ஈசாக்கை போன்றவர்கள் நுழைய முடியும், இஸ்மவேலை போன்றவர்கள் நுழைய முடியாது. யாக்கோபை போன்றவர்கள் நுழைய முடியும், ஏசாவை போன்றவர்கள் நுழைய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு பிறகு கனத்துக்குரியவர்கள் எல்லாம், தேவ பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மக்பேலாவிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் அடக்கம் பண்ணப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப பரலோகம் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு பரலோக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால்
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அனித்தியமானது. நம்ம வீட்டை கட்டலாம், நாம கார் வாங்கலாம், நம்ம பங்களா கட்டலாம், நம்ம இதை பண்ண நகை வாங்கலாம், நான் இதை சேர்த்து வச்சேன், அங்கே பிளாட் வாங்கினேன், இங்கே பிளாட் வாங்கினேன். ஒரு பைசா கூட நாம் சாகும்போது கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு ரூபா கூட கொண்டு போவதில்லை. மக்பெலாவுக்குள்ளே நுழையணும்னா ஆஸ்தியோ சொத்தோ பணமோ அங்கே நமக்கு உதவி செய்யாது. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை மட்டுமே பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்க ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த ஈசாக்கு மக்பெலாவில் நுழைஞ்சிட்டார். ஆனால் ஆபிரகாம் வீட்டில் பிறந்த எலியேசருடைய மரணத்தை பற்றி கூட எழுதப்படவில்லை. அல்லேலூயா. ரெண்டு பேருமே ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவர்கள் தான். ஈசாக்கும் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவன், இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவன், எலியேசரும் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவன். எத்தனை பேர் இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்திருந்தாலும் ஈசாக்கு மட்டுமே மக்பெலாவிலே நுழைந்தான். மக்பெலாவிலே அவனை வைத்தார்கள். அப்ப பரலோகம் என்பது எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உள்ள நுழைய முடியும். எலியேசரை பற்றி சில குறிப்புகளை சொல்றேன். எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு மக்பெலாவிலே இடம் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்திருந்தாலும் மக்பெலாவில் இடம் கிடைக்கவில்லை. எலியேசரை பற்றி ஒரு 6 குறிப்புகள் ஷார்ட்டா 2 நிமிஷம் சொல்றேன். இந்த எலியேசர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இவனுக்கு இருந்தது. 1, ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆதியாகமம் 15:3. பின்னும் ஆபிரகாம் அருளவில்லை, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். முதல்ல எலியேசுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, என் வீட்டிலே, அதாவது ஆபிரகாம் வீட்டிலேயே பிறந்தான். அல்லேலூயா. எங்க பிறந்தான்? ஆபிரகாம் வீட்டிலேயே பிறந்தான். ஆபிரகாமே இவரை பத்தி சொல்றாரு, என் வீட்டில் பிறந்தவன், என் புள்ள மாதிரி இருக்கிறவன் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. வீட்டில் பிறந்தானா? வீட்டில் பிறக்கிற எல்லாருக்கும் மக்பெலா திறந்துருமா? ஈசாக்குக்காக மட்டும்தான் மக்பெலா திறக்கப்பட்டது. இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்திருக்கிறான். எனக்கு நாம கூட சொல்லலாம், சின்ன வயசுல நான் சர்ச்சில் வளர்றேன், சின்ன வயசுல இருந்து வசனம் தெரியும், எனக்கு சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து எனக்கு கட்டளை தெரியும். ஒருத்தன் கேட்கிறான் இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள். அதுக்கு அவன் பதில் சொல்றான், இந்த கட்டளைகள் எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த கட்டளையில தான், இந்த ஜபத்துல தான், இந்த ஆலயத்துல தான். எங்க தாத்தா, எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க இவங்க கிறிஸ்தவங்க, நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பல வருஷக்கணக்கான கிறிஸ்தவர்கள். எனக்கு தெரியாத கட்டளை இல்லை, எனக்கு தெரியாத வசனம் இல்லை, எனக்கு தெரியாத பாட்டு இல்லை, எனக்கு தெரியாத பிரசங்கம் இல்லை. பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன், பைபிள்ல எல்லாம் எனக்கு தெரியும். இதுதான் வீட்டில் பிறந்த அனுபவம். நாம் வீட்டிலே பிறந்திருந்தாலும் எல்லாம் அறிந்திருந்தாலும் மக்பெலா குகை, மக்பெலா என்கிற பரலோகம் நமக்காக திறக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தான், ஆனா மக்பெலா உள்ள நுழையல. அந்த மக்பெலா என்கிற பரலோகத்துக்குள்ள, மக்பெலா என்கிற அந்த சுதந்திரத்துக்குள்ள அங்கே அவன் நுழைய முடியவில்லை. இரண்டாவது, எலியேசர் குறித்து வேதம் சொல்லுது. இது எலியேசர் எப்படிப்பட்டவனா? ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், விசாரணை கர்த்தர், அப்படிதானே போட்டிருக்குது. விசாரணை கர்த்தனாய்
இருக்கிறானே அப்படின்னா ஓனர். ஆங்கில ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, இவன் எல்லாவற்றுக்கும் ஓனர் இவன் தானா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம ஓனரா இருக்கலாம், ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், வீட்டு ஓனரா இருக்கலாம், வீட்டுக்காரம்மாவுக்கு ஓனரா இருக்கலாம், இல்ல கார் ஓனரா இருக்கலாம், லேண்ட் லார்டா இருக்கலாம், லேண்ட் ஓனரா இருக்கலாம், இல்ல நாம என்னென்ன வச்சிருக்கிறோமோ எல்லாத்துக்கும் ஓனரா இருக்கலாம். பணம், பொருள், ஆஸ்தி, சொத்து இவைகள் மக்பலாவுக்குள்ள நம்மை கொண்டு போக முடியாது. எலியேசர் ஒரு ஓனர், அந்த ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஓனர். இவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். ஆபிரகாமே சொல்றார், இவன் தான் எல்லாவற்றுக்கும் விசாரணை கற்றன், எல்லாம் இவனிடத்தில் தான், இவன் தான் இதுக்கு சொந்தக்காரன். எல்லாவற்றும் இருப்பதினாலே பரலோகம் போய்விட முடியுமா? ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு விலை, எவ்வளோ காசு கொடுத்தா பரலோகத்துக்கு போகலாம் சொல்லுங்க? எவ்வளோ காசு கொடுத்தா பரலோகம் போகலாம்? இப்போ நாம் சொல்கிறோம்ல, நான் இவ்வளோ காணிக்க, சிலர் நீங்கள் சொல்கிறது இல்லை, சில இடத்துல சொல்லுவாங்க, நான் இவ்வளோ காணிக்க கொடுத்துருக்கிறேன் கர்த்தருக்காக, சர்ச்சுக்காக இவ்வளோ செய்திருக்கிறேன், சர்ச்சுக்காக இவ்வளோ காணிக்க கொடுத்துருக்கிறேன், நான் என் சம்பாத்தியத்தில் இவ்வளோ செய்திருக்கிறேன், அவ்வளோ செய்திருக்கிறேன். சரி, செய்துட்டோம், செய்துட்டதுனால பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ஹல்லேலூயா. பரலோகத்தின் விலை என்ன? பரலோகத்துக்கு போவதற்கு விலை என்ன? பணம் இருந்தால் பரலோகம் போய்விட முடியுமா? ஹல்லேலூயா. பணம் இருந்தால் பரலோகம் போய்விட முடியாது. இந்த எலியேசர் எல்லாருக்கும் ஓனர், ஆனால் மக்பெலா உள்ள நுழைய முடியல. ஹல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவன் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுவோம். சுதந்திரவாளி, சுதந்திரவாளி, எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டேன். வேதம் சொல்கிறது, இந்த உலகம், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அப்பனா என்ன அர்த்தம்? நாம சுதந்திரவாளியா இருக்கலாம், எல்லாம் சுதந்திரிச்சிட்டோம்பா, எல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டோம்பா, எனக்கு இல்லாத ஆசீர்வாதமே இல்லை, ஆண்டவர் எனக்கு இதை தந்தார், அதை தந்தார், குடும்பத்தை தந்தார், பிள்ளைகளை தந்தார், பேர பிள்ளைகளை தந்தார், எத்தனை சந்ததியை தலைமுறையை பார்த்துட்டேன் நான். சுதந்திரிக்கலாம், சுதந்திரிப்பதினாலே பரலோகம் போய்விட முடியாது. நான்காவதாக எலியேசருடைய காரியம் என்ன? ஆதியாகமம் 24 அதிகாரம் 2ஆம் வசனம், 24:2, 24:2. அப்போது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன், யார் இவரு? வயதில் மூத்தவன் யார்னா எலியேசர். சீனியாரிட்டி சொல்லுவாங்க, சிலர் சீனியாரிட்டி சொல்லுவாங்க. நான் மூத்த விசுவாசி, நான் மூத்த ஊழியக்காரர், நான் மூத்த ஊழியக்காரர், நான் மூத்த விசுவாசி, நான் அநேக வருஷம் நாங்க சர்ச்சுக்கு வரோம். ஓகே, சர்டிபிகேட் வேணா நாம போட்டுக்கலாம். நான் மூத்த விசுவாசி, நான் மூத்த ஊழியக்காரர், நான் சீஃப் பாஸ்டர், நான் பிஷப்பு, நான் தான் எல்லாத்துக்கும் ஹெட், நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன் சொல்லி. எலியேசர் மூத்த வயதில மூத்தவனாயிருந்தான், வயதில பெரியவனாயிருந்தான். ஆனால் மக்பெலா என்னும் அந்த குகைக்குள்ள நுழைய முடியவில்லை. இன்றைக்கு சில நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ளலாம், இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். நான் எத்தனையோ வருஷம் ஆண்டவரை துதிக்கிறேன், எத்தனையோ வருஷம் பைபிள் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வரேன், எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்கிறேன். ஓகே, பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் தேவனுடைய வழியை விட்டு விலகாதவர்களுக்கு மட்டுமே பரலோகம். நான் மூத்த விசுவாசி, நான் ரொம்ப வயசுல பெரியவர், இவரு அவரு, இதை சொல்றதுனால எந்த ஒரு காரியத்தை நாம சாதிக்க போறதில்ல. பரலோகத்தில் நாம வயசு சர்டிபிகேட்டை வச்சு இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருந்தேன், இத்தனை வருஷம் நான் இதை பண்ணிருக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன், இதை வச்சு பரலோகத்துக்குள்ளதான் நுழைய முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். சரி, எதை வச்சுதான் நுழைய முடியும் சொல்றேன். இந்த எலியாசரை பற்றி முதல் சொல்லிடுறேன். ஐந்தாவதாக
இந்த எலியேசர் இங்க மூத்தவனாயிருந்தான், வயதில் பெரியவனாயிருந்தான். ஆறாவதாக இந்த எலியேசரை குறித்து வேதம் சொல்லுது. ஆதியாகமம் அதே 24:2, அவன் எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் தன் ஊழியக்காரனும். ஆபிரகாமுக்கு ஊழியக்காரனும். அப்ப இத்தனை எல்லாவற்றுக்கும் அதிகாரி. அடுத்தது ஆபிரகாமுக்கு ரொம்ப நான் தான் அவருக்கு ஊழியக்காரன். என்கிட்ட தான் எல்லாம் சொல்லுவார். சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ஐக்கியமானவன். அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க எல்லா ரகசியமும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் எங்கள் பாஸ்டர் என்கிட்ட தான் சொல்லுவார். எது இருந்தாலும் எங்கள் ஊழியக்காரர் என்கிட்ட தான் சொல்லுவார். எது இருந்தாலும் நான் தான் செய்வேன். நான் தான் எல்லாம் ஓகே, எல்லாம் செய்யலாம். ஆனால் மக்பேலா உள்ள நுழைய முடியுமா? அப்போ இந்த 6 விதமான குவாலிட்டி, இந்த 6 விதமான குவாலிஃபிகேஷன் இந்த எலியேசருக்கு இருந்தாலும் மக்பேலா என்கிற குகைக்குள்ள நுழைய முடியவில்லை. அதுல இவனுக்கு அதிகாரமும் இல்லை, அதுல இவனுக்கு சுதந்திரமும் இல்லை, ஈவன் அதில் நுழைவதற்கு தகுதியானவனும் இல்லை. அப்ப யாருக்கு தகுதி இருக்கிறது? பணம், பொருள், ஆஸ்தி, சொத்து, இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், அத்தனை வருஷம் கிறிஸ்தவன், எல்லாம் ஓகே. இதெல்லாம் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய்விடுமா? இல்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த மக்பேலாவில் போய் நுழைந்ததற்கு காரணம் ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாமும் கூட கர்த்தருக்கு பிள்ளையாய் மாற வேண்டும். பணம் வைத்தோ, பொருள் வைத்தோ, இதை வச்சோ, அதை வச்சோ, இதை பண்ணி, மேக்கப் பண்ணி, மேஜிக் பண்ணி பரலோகம் போக முடியாது. நாம உலகம் என்ன சொல்லிக்கலாம், உலகம் சொல்லிக்கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லிக்கொள்ளலாம், பாஸ்டர்மாருங்க சொல்லிக்கொள்ளலாம், நம்முடைய குடும்பம் சொல்லிக்கொள்ளலாம். இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், இவர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்து விட்டார், இவர் பரலோகத்தில் அவர் வாசம் பண்ணி விட்டார்னு சொல்லி பேனர்ல அழகா போடலாம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துட்டாரு, பரலோகம் போயிட்டாரு, பரலோகத்தில் இளைப்பாறாரு, ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு யார் பிள்ளையா இருக்கிறார்களோ, யார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக மட்டும்தான் பரலோகம். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவர் பிள்ளைகளாய் இருந்தாதான் நாம் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியுமே தவிர, நாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இங்க போனேன், அங்க போனேன், இவங்க கிட்ட போனேன், அவங்க கிட்ட போனேன், அந்த இடத்துக்கு போனேன், நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணேன், நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தேன், இத்தனை வருஷம் இதை பண்ண அதை பண்ண, எதை வைத்தும் நாம் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமே பரலோகத்துக்குள் நுழைய முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அப்ப இஸ்மவேல் கூட ஆண்டவருடைய பிள்ளை தானே. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, இஸ்மவேல் கூட யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தானே. அல்லேலூயா. யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு பிறந்தவர் யாக்கோபு, அதே ஈசாக்கு பிறந்தவர் ஏசா. கவனிச்சு பாருங்க, ரெண்டுமே ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு, இஸ்மவேல், ரெண்டு பேர். இதுல ஒருத்தன் மக்பேலாவுக்குள்ள போனா, ஒருத்தன் மக்பேலாவில் நுழையல. யாக்கோபுக்கு, அதாவது ஈசாக்குக்கு பிறந்தவங்க ரெண்டு பேர். யாரு? ஏசா, யாக்கோபு. யாக்கோபு மக்பேலாக்குள்ள போனாரு, ஏசாவுக்கு இடம் கிடைக்கல. இது என்ன பிரச்சனை? எல்லாரும் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு பிறந்தவங்க தானே. இதுலயும் ஃபில்டர் பண்றாரா? ஆமா, இதுலயும் ஃபில்டர் பண்றார். தேவ பிள்ளைகளாய் மாறிவிட்டால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வந்துட்டேன், சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை கூட வாழலாம். இதனால நாம் பரலோகம் போய்விடுமா? கண்டிப்பா போயிடுவோம். ஆனால் இதுல ஒரு ஃபில்டர் பண்றார். அப்படின்னா ஏன் ஃபில்டர் பண்றாருன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் இரண்டாவதாக தெரிந்து கொண்டவர்கள். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை தெரிந்து கொண்டார், ரெண்டு பேர்ல ஒருத்தரை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இங்க கூட்டமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இத்தனை பேர் கூடி இருக்கிறோம்.
நம்மில எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? ஆனா எல்லாருமே விசுவாசி தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டோம், எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா? இதுல கர்த்தர் வேறு பிரிக்கிறார். யாரை வேறு பிரிக்கிறார்? கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், உண்மையுத்தமாய் வாழ்கிறவர்கள், தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறவர்கள், வசனத்தை கைக்கொள்கிறவர்கள், வசனத்தை நிறைவேற்றுவர்கள் என்று கர்த்தர் வேறு பிரித்து ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது பிள்ளைகளாய் மாற வேண்டும். இரண்டாவது, நாம் அந்த பிள்ளைகள் என்கிற இடத்துல இருந்தாலும் அதில் கர்த்தருக்காக முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். பரலோகம் போறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோம். நாம ஈஸி தான், ஆனால் தேவனுக்காக வாழணும். கர்த்தருக்காக வாழ்ந்தால் மட்டுமே பரலோகம் போக முடியும். சிலரெல்லாம் என்ன நினைப்புன்னா, பரலோகத்தை பற்றிலாம் நினைப்பு இல்லை. வீடு, இடம், சொத்து, ஆஸ்தி, பிள்ளைங்க, காரு, இது அது, இதிலே மைண்டு செட் ஆயிடுச்சு. ஆண்டவரை பற்றி நினைக்கிறது இல்லை, பரலோகத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. எப்போ சாவோம், பரலோகம் போவோமா போக மாட்டோமா, எப்போ மரணம் வரும், திடீர்னு இவன் சாவறான் அவன் சாவறான், எவன் சாவை பார்த்தாலும் பயம் வர்றதில்லை. பயம் இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போக முடியுமா என்கிற நமக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அர்ப்பணித்து பரலோகவாசியாக பரலோகத்துக்கு போவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஏன் ஆண்டவர் அங்க வேறு பிரித்தார்? இஸ்மவேல மக்பேலாவுக்கு கொடுக்கல, ஈசாக்குக்கு மக்பேலா கொடுத்தார். ஏசாவுக்கு மக்பேலா என்கிற குகையை பரலோகத்துக்கு கொடுக்கவில்லை, யாக்கோபுக்கு கொடுத்தார். அப்ப ஏன் அப்படின்னா, அந்த தகப்பனுடைய சுபாவம் இவர்களுக்குள்ளதான் கடத்தப்பட்டது. தகப்பனுடைய சுபாவம். ஆபிரகாம் லோத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பின்னும் காத்திருந்தான், பின்னும் கர்த்தருக்கு முன்னாடி காத்து வேண்டார், ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். இந்த தகப்பனுடைய கேரக்டர் அப்படியே யாருக்குள்ள வந்ததுன்னா, ஈசாக்குக்குள்ள வந்தது. ஈசாக்கு அவர் மாலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, தியானிக்கிற பழக்கம் இருந்தது. ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவர் மாலை நேரத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தார். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணின போது கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை போலவே ஜெபிக்கிற பழக்கம் யாருக்கு வந்தது? சொல்லுங்க, யாருக்கு வந்தது? ஈசாக்கு வந்தது. ஈசாக்கை போலவே ஜெபிக்கிற பழக்கம் யாருக்கு வந்ததுன்னா, யாக்கோபுக்கு வந்தது, ஏசாவுக்கு வரவில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமை போல ஜெபிக்கிற பழக்கம் ஈசாக்குக்கு வந்தது, இஸ்மவேலுக்கு வரவில்லை. ஒருவேளை ஜெபம் பண்ணியிருந்தா, என் கர்த்தர் நீதி உள்ள தேவன், ஜெபம் பண்ணியிருந்தா அதை எழுதி வச்சிருப்பாரு. இவன் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா, இவன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணான்னு கண்டிப்பா எழுதி வச்சிருப்பாரு. எழுதாததற்கு காரணம் என்னன்னா, ஜெபிக்கவில்லை, எழுதவில்லை. நல்லா கவனிங்க, தகப்பனுடைய கேரக்டர் அங்கே பிள்ளைகளுக்குள்ளே கடத்தப்பட்டது. ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். இன்றைக்கு நமக்குள்ள நம்மை பெற்றெடுத்த தகப்பனுடைய கேரக்டர் இருக்குதோ இல்லையோ, நம்மை தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை தூக்கி எடுத்த நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தகப்பனுடைய சுபாவம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். இந்த இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாறத்துக்கு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசுவை போல மாறுவதற்காக தான் சபை, இயேசுவை போல மாறுவதற்காக தான் ஐக்கியம், இயேசுவை போல மாறுவதற்காக தான் பிரசங்கம், இயேசுவை போல மாறுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள். எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ ஆவில நேரம்னாலும் கேரக்டர் மாறல. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை போல, பரிசுத்த தேவனை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால், திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால் அவரை போல மாற வேண்டும் அல்லவா? வேதம் என்பது பைபிள், அவருடைய இருதயம். இந்த பைபிளை படிக்கிறோம்னா அவரை போல மாற வேண்டும் அல்லவா? கேரக்டர் மாறல, ஆனா அந்நிய பாஷை ஜோரா இருக்குது.
சத்தமா இருக்குது. வானத்தை அதாவது சர்ச்சினுடைய கூரையை பிரிச்சுன்னு போற அளவுக்கு சத்தம், அந்நிய பாஷைன்னு சத்தம், ஜப சத்தம். நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், அவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், ஆவியில நிரம்புறேன், அந்நிய பாஷை பேசுறேன். நாங்க போறதெல்லாம் பெரிய சர்ச்சு, நாங்க போறதெல்லாம் எங்க பாஸ்டர் பெரிய பாஸ்டர், நாங்க போறதெல்லாம் பெந்தகோஸ்தே சபை, இந்த சபை அந்த சபை. எந்த சபை, எந்த சபைக்கு போனாலும், எவ்வளவு பெரிய சபைக்கு போனாலும், எவ்வளவு நேரம் ஆவியில நிரம்பினாலும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும், தலை கீழே நின்று பைபிள் படிச்சாலும், தேவ பிள்ளைகளை கேரக்டர் மாறலன்னா, சுபாவம் மாறனா பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. வர ஜெபம் பண்றதுனால பூமியில் இருக்கிற காரியத்தை சாதிச்சிடலாம். ஜபிக்கிறதுனால நாம கேட்கிறோம், ஜபிக்கிறோம், நாம கேட்கறத கர்த்தர் கொடுத்துடலாம். ஆசீர்வாதமா இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகத்தோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். ஆனால் பரலோகம் போக வேண்டுமானால் நாம பண்ற ஜபம், நாம பேசுற அந்நிய பாஷை, இதை வச்சு அப்படியே கர்த்தரை ஏமாத்தி பரலோகம் போயிட முடியாது. கேரக்டர் மாறணும், சுபாவம் மாறணும். சுபாவம் மாறினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்றைக்கு மக்பலா நமக்காக திறக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்காக பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு தகுதியானவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ போறோம். பரலோகத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் போய் தான் ஆகணும். நான் சாவ மாட்டேன், நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன் அதனால நான் சாவே மாட்டேன், நான் அவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன் அதனால நான் மரணத்தை சந்திக்கவே மாட்டேன். சிலர் சொன்னாங்களே சாவாமை, நீங்க சாகவே மாட்டீங்கன்னு போதனை கொடுத்தாங்க. யாரும் சாகாம இருக்க முடியாது. எல்லாரையுமே மரணம் ஒரு நாள் சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ மரணத்தை சந்தித்தார். எல்லாரும் மரணத்தை சந்திக்கணும். மரணத்தை சந்திக்காதவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அதனால்தான் மரணத்தை சந்திக்காத 2 பேர் பைபிள்ல இருக்கிறாங்க, ஏனோக்கு எலியா. இவங்க மரணத்தை சந்திக்கல. மரணத்தை சந்திக்காததுனால இவர்களுக்கு நித்தியம் கிடையாது. அதனால்தான் இவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். மரித்த பிறகுதான் இவர்களுக்கு பரலோகம் நித்தியம். அதனால மரணத்தை யாரும் வேண்டாம் என்று சொல்லவே முடியாது. ஒரு நாள் எல்லாரையும் மரணம் சந்திக்கும், என்றைக்கு வேண்டுமானாலும் சந்திக்கும். ஆனால் மரணம் என்றைக்கு சந்தித்தாலும் நாம் பரலோகம் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நாம பரலோகத்துக்கு தகுதியானவர்களா இருக்கிறோமா? மரணம் என்றைக்கு நமக்கு வரும் என்று தெரியாது. நல்லா இருக்கிறவங்க எல்லாம் திடீரென்று மரணத்தை காண்கிறார்கள். மரணம் என்றைக்கு வந்தாலும் பரலோகத்தை மக்பலாவிலே, பரலோகத்திலே நாம் நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் சொல்கிறார், மக்பலா நமக்காக கர்த்தர் வாங்கி வைத்திருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினாலே. ஆபிரகாம் விலை கிரயம் கொடுத்து ஒரு மக்பலாவை வாங்கினது போல, ஆபிரகாம் விலை கிரயம் கொடுத்து சாராளுக்காக ஒரு மக்பலாவை வாங்கினது போல, நம்முடைய மணவாளன் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்காக பரலோகம் என்கிற மக்பலாவை ஆண்டவர் வாங்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாம் அங்கே சாராளுக்காக வாங்கினது போல இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் மணவாட்டியாக நமக்காக பரலோகம் என்கிற மக்பலாவை வாங்கி வைத்திருக்கிறார். நாம் அதிலே நுழைவதற்கு ஆயத்தமாக இருப்போமாக. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கண்கள்